பாமக தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். பாமக தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று ராமதாஸ் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அன்புமணி பாமக செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்க்கிறோம். பாமக தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அன்புமணி பாமகவினுடைய செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் அவர் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாமகவுக்கு நானே என்று ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். செயல் தலைவராக இருப்பார் என்றும் தெரிவித்திருக்கிறார். பாமக தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று ராமதாஸ் அறிவித்திருப்பது அக்கட்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இனி அன்புமணி செயல் தலைவராக இருப்பார், செயல்படுவார் என்றும் ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பாமக தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று ராமதாஸ் அறிவித்திருப்பது அக்கட்சியினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாமக நிறுவன தலைவரான நானே இனி தலைவராகவும் செயல்படுவேன் என்று அவர் அறிவித்திருக்கிறார். அன்புமணி பாமகவினுடைய செயல் தலைவராக இனி செயல்படுவார் என்றும் ராமதாஸ் அதிரடியாக அறிவித்திருக்கிறார். பாமக தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்கிறேன், நானே தலைவராக இனி செயல்படுவேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அன்புமணி இனி செயல் தலைவராக இருப்பார் என்றும் அவர் அறிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அக்கட்சியினர் மத்தியில். அன்புமணி பாமக செயல் தலைவராக இனி செயல்படுவார், பாமக தலைவர் பொறுப்பை தாரேன் என்றும் ராமதாஸ் அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பாமக நிறுவன தலைவரான நானே இனி தலைவராகவும் செயல்படுவேன் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இளைஞர்களை வழிநடத்த இந்த முடிவை எடுத்திருப்பதாக ராமதாஸ் தரப்பில் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டது. பாமகவினுடைய தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்கிறேன், நானே இனி தலைவராக செயல்படுவேன் என்று அவர் அறிவித்திருக்கிறார். அன்புமணி இனி செயல் தலைவராக இருப்பார் என்றும் அவர் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இளைஞர்களை வழிநடத்தவும் இந்த முடிவை தான் எடுத்திருப்பதாக அவர் தரப்பில் விளக்கம் என்பது கொடுக்க. அன்புமணியை பொறுத்து அவர் இனி பாமகவினுடைய செயலாக இருப்பார் என்றும் கூறியிருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரியில் நடைபெற்ற பொதுக்குழுவில் இருவருக்கும் இடையே வார்த்தை போர் என்பது முற்றிய நிலையில் பின்பு ஒரு சமரச பேச்சு என்பது நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாமகவினுடைய தலைவர் நானே இனி செயல்படுவேன் என்று அன்புமணியை பொறுத்தவரை அவர் இனி செயல் தலைவராக இருப்பார் என்றும் கூறியிருக்கிறார். அடுத்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்தும் இளைஞர்களை வழிநடத்தவும் இந்த முடிவை தான் எடுத்திருப்பதாக ராமதாஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாமக இளைஞரணி தலைவரை நியமிப்பதில் ராமதாஸ் அன்புமணி இடையே வெளிப்படையாகவே அந்த புதுச்சேரி பொதுக்குழுவில் மோதல் என்பது ஏற்பட்ட நிலையில் தற்போது பாமகவுக்கு நானே தலைவராக இருப்பேன் என்று ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.